குக் வித் கோமாளில இருந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த மணிமேகலை விஜய் பிரியங்கா கூட ஏற்பட்ட பிரச்சனை காரணமா அந்த ஷோ விட்டு விலகிட்டேன்னு அறிவிச்சு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. நான் ஆங்கரிங் பண்ணும்போது அவங்க குக் அப்படிங்கறத மறந்துட்டு அடிக்கடி குறுக்கிட்டு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேரடியா பேசி பார்த்தோம், சரியான பதில் இல்ல. ப்ரொடக்ஷன் டீமும் அவங்கள பகச்சுக்காதீங்க, அதுக்கப்புறம் ஷோவே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், இதனால தான் நான் குக் வித் கோமாளியை விட்டு விலகிட்டேன்னு மணிமேகலை விஜய் பிரியங்கா மேல மறைமுகமா குற்றம் சாட்டி இருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பலருமே விஜய் பிரியங்கா இப்படிதான் எப்போதுமே பண்றாங்க, அவங்களுக்கு மத்த ஆங்கர் வளர்ந்து வரது பிடிக்காது, அப்படி இப்படின்னு கடுமையா பிரியங்காவை பத்தி தப்பா பேசிட்டு வந்தாங்க. சிங்கர் சுசித்ராவும் நான் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்றேன், விஜய் பிரியங்கா பத்தி எனக்கு தெரியும், மோசமான பொம்பளை அது, அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா எல்லாம் தெரியும், நல்ல பையன் அவன் வாழ்க்கைய இவ அழிச்சிட்டா அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு நபர் அவரோட யூடியூப் சேனல்ல விஜய் பிரியங்காக்கு சேனல் ஹெட்ஸ் மத்தியில ஒரு மவுஸ் அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவோட கேரக்டரை குற்றம் சாட்டி ஒரு வீடியோல பேசியிருந்தாரு. அவரோட வீடியோஸ் வைரலாக காரணம் அவரும் பிரியங்கா வேலை செஞ்ச சேனல்ல வேலை பார்த்த ஒரு நபர்னு சொல்லப்படுது. இப்படி விஜய் பிரியங்கா மேல பலருமே குற்றம் சாட்ட குக் வித் கோமாளி சீசன் 5ல குக்கா வந்த சிங்கர் பூஜா இப்ப இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்கு ஒருத்தரை வெறுக்காம இன்னொருத்தரை விரும்ப தெரியாதா, இன்னொருத்தங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்தாம ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி அவங்களை கீழே தள்ளாம கூட உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். இது மூலமா நம்ம சமூகம் ஒரு பொண்ணை கீழே தள்ளுறதுல அவ்வளவு விருப்பப்படுதுன்னு தெரியுது. சோசியல் மீடியால உங்க கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இரக்க குணத்தை வளர்த்துக்கோங்க. உங்க வார்த்தைகள் எப்படி அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் பாதிக்கும், தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாருமே நேர்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கல, யாருக்குமே எதுவும் தெரியாது. நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, ஆனா ஒருத்தரை பத்தி ஒண்ணுமே தெரியாம அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. ஒருத்தங்களை வெறும் டிவில பாக்குறதால மட்டுமே உங்களுக்கு அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிடாது. நம்ம எல்லாருக்குமே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒருத்தரை அசிங்கப்படுத்தி பேசுறது எவ்வளவு மோசமான செயல்னு தெரியும். சோசியல் மீடியா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு பவரானது. ஆனா உங்களுக்கு என்னன்னு முழுசா தெரியாம இருக்கும்போது சோசியல் மீடியாவை பார்த்து யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இரக்க குணத்தோட இருங்க, வெறுக்கிறத நிறுத்துங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை நானும் இல்ல நீங்களோ ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கவே நிறைய பலம் தேவைப்படுது. தயவு செஞ்சு இன்னொருத்தரோட சோகத்துக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கிற வாய்ப்பா இதை பார்க்காதீங்க. ஒருத்தரை காயப்படுத்தாதீங்க. உங்களால அன்பை பரப்ப முடியாதுன்னா தயவு செஞ்சு வெறுப்ப பரப்பாம இருங்க அப்படின்னு சிங்கர் பூஜா வெங்கட் விஜய் பிரியங்காக்கு எதிராக பேசுறத பத்தி ஆதங்கப்பட்டு எதுவுமே தெரியாம எப்படி பேசுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பூஜாவோட இந்த போஸ்டை குக் வித் கோமாளி சீசன் 5ல குக்கா வந்த ஆக்டர் ஷாலின் ஜோயாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மூலமா பூஜா மற்றும் ஷாலின் ஜோயா விஜய் பிரியங்காக்கு ஆதரவா இருக்காங்களான்னு மக்கள் மத்தியில கேள்வி எழுந்திருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் போகும்போது சம்பந்தப்பட்ட விஜய் பிரியங்கா இதுவரைக்கும் எதுவும் இதை பத்தி பேசாம அமைதி காத்துட்டு வராங்க. குக் வித் கோமாளி சீசன் 5ஓட டைட்டிலை வின் பண்ணிட்டு பிரியங்கா இப்போ வெக்கேஷன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ வந்ததுமே அவங்க வெளிப்படையா இதுக்கான பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பிரியங்கா இதுக்கு பதில் சொல்லட்டும், ஒரு பக்கம் மட்டும் கேட்டுட்டு யாரும் எதுவும் முடிவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ பலரோட கருத்தா இருக்கு.